இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போரில் பாகிஸ்தான் சமாதானம் பேசுவது உண்மை என்றால் அது இந்தியாவிற்கு ஒரு மிக பெரும் பின்னடைவு என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தன்னுடைய சமூக வலைதளத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே மத்தியஸ்தம் செய்வதில் பாகிஸ்தானும் ஈடுபட்டுள்ளதாக முன்னணி சர்வதேச ஊடகங்கள் பலவும் தெரிவித்துள்ளன. இது உண்மை எனில் இந்தியாவிற்கு பின்னடைவும் நிராகரிப்பும் ஏற்பட்டுள்ளதையே உணர்த்துகிறது. தன்னைத்தானே விஸ்வகுரு என்று கூறிக்கொள்ளும் அந்த நபரே இதற்கெல்லாம் காரணம். ஆபரேஷன் சிந்தூரில் சந்தேகத்திற்கு இடமின்றி நமது ராணுவம் வெற்றி பெற்ற போதிலும் அதன் பிறகான பாகிஸ்தானின் ராஜதந்திர ஈடுபாடும் கதைகளை உருவாக்குவதில் வெளிப்படுத்திய நிர்வாக அணுகுமுறையும் மோடி அரசாங்கத்தை விட குறிப்பிடத்தக்க அளவில் சிறப்பாகவே இருந்தது. இதன் காரணமாகவே அரசியல், சமூகம், பொருளாதார அனைத்திலும் மிகவும் அபாயகரமான சூழ்நிலையை சந்தித்து வந்த பாகிஸ்தான் ஒரு புதிய வாழ்வை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனரின் இந்தியாவுக்கு எதிரான ஆத்திரமூட்டும் தூண்டும் பேச்சுகளே. ஆனால் அவரைத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் வெள்ளை மாளிகைக்கு பலமுறை அழைத்தார். முன் எப்போதும் இருந்திராத வகையில் அதிபர் ட்ரம்ப் அவருக்கு மதிய விருந்து உட்பட 2 முறை உபசரித்தார். பாகிஸ்தானின் ஆளும் வர்க்கம் அதிபர் ட்ரம்புடன் நெருக்கமான உறவை வளர்த்துக் கொண்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது வான் தாக்குதலை நடத்துவதற்கு சரியாக 2 நாட்களுக்கு முன்புதான் பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு சென்றார். விவேகமற்ற அவரது இந்த பயணம் இந்திய அரசியல் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வாகவே நினைவு கூறப்படும். நாம் நடுநிலையாளராக செயல்பட்டு மத்தியஸ்தம் செய்திருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை அந்த பயணம் பாழ்படுத்திவிட்டது. பிரதமரின் கட்டிப்பிடிக்கும் ராஜதந்திரம் இன்று மிக கடுமையாக அம்பலமாகியுள்ளது. இதற்கான விலையை செலுத்தும் நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது என்று மிகவும் கடுமையாக சாடியிருக்கிறார்.